மாசம் நான் ஒன்று நீ பேசணுமா? என்ன பேச போற? அதான் நான் அங்கிள் சொல்லிட்டேன் உன்னை பத்தி எல்லாமே. இல்லை, நான் ஒன்று உண்மையாக சொல்லணும். சரி சொல்லு. இது வந்து யார் நம்ப மாட்டாங்க. இப்போ நான் வந்து பாதிக்கப்பட்டவன். சரி சரி சொல்லு. நீங்க எப்படி பார்த்துட்டீங்கன்னா அந்த கடவுளுக்கும் எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். இது நான் வந்து மக்கள் முன்னாடி உங்களுக்கு நான் உண்மையாக சொல்லுவேன். நான் கும்பல அனைத்து கடவுள் மேலானே என்னை பெற்ற அம்மா மேலானே சொல்லுவேன். இந்த பின்னாடி நிற்காதுல்ல, இவர் எங்க சார் மட்டும் இல்லை, எனக்கு அம்மா அப்பா எல்லாமே இவர் தான். எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு என்னை வந்து நான் இப்படி வாழ்ந்துட்டேன் அப்படின்னு எங்க அம்மா என்னையும் அனாதையை விட்டுட்டாரு. எங்க அம்மா என்னை விட்டு போனதுக்கப்புறம் இந்த உலகத்துல எப்படி வாழ போறோம் அப்படின்னு ரொம்ப தயக்கமா இருந்துச்சு. இது நீ ஃபீல் பண்ண கூடாது, நான் பேசினேன். இங்கெல்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது, புரியுதா? ஆமா, இதெல்லாம் அழக்கூடாது. நீ ஸ்டாப் பண்ணி பேச வேணாம். நீ பேச வேணாம். உனக்கு அடைக்கண்டா, தொண்டை அடிச்சுன்னா பிரச்சனை. என் உயிரை பணம் பரவாயில்ல, என்ன என் உயிருக்கு கொடுத்து இப்போ எங்க அம்மா எங்க எப்படி 10 மாசம் சுமந்து பெற்றாங்களோ அது மாதிரி இப்போ நான் உயிரோட உங்க முன்னாடி இருக்கேன்னா இந்த இவரு கொடுத்த தைரியமும் இவரு கொடுத்த 10 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் நான் இப்போ உட்காந்துருக்கேன். இன்னொரு தகுதிக்கு அவ்வளோ கூடிய ஹாஸ்பிட்டல் நான் போய் ஆப்ரேஷன் பண்ணது கனவுக்குள்ள நினைக்க முடியாது. ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கும் போது அவங்க சொந்த பண்ணோம் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஆனால் என்னையாரும் வந்து பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் என் மாஸ்டர் அந்த ஒரு கொலை கூட தெரியாம டெய்லி வந்து பார்ப்பாரு. போதும் உங்க பேர் ஆல்ரெடி கழுத்து வலியில இருக்க, ரொம்ப பேச எமோஷனலா டிஸ்டர்ப் ஆகும். உங்க கிட்ட போய் சொல்றது இந்த உலகத்துக்கு நான் வந்து நீங்க எப்படி சொல்லி நான் போனா கூட பரவாயில்ல. ஏன்னா உங்க எல்லாரையும் தப்பா பேசுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க கண்ணா. அதெல்லாம் மக்கள் தப்பா பேசல, தப்பா பேசுற மாதிரி பண்றாங்க. நான் சொந்த வீட்டை கூட எங்களுக்காக கொடுத்துட்டு ஒரு வாழை வீட்டுல போயிருந்தாரு. இந்த காலத்துல அப்படி யாருங்க செய்வா? இந்த ஒரு பையனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்க. எத்தனை குழந்தைங்க வளர்த்துருப்பேன், எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துருப்பேன். எனக்கு ஒண்ணே பண்ணுங்க, எங்க அண்ணன் தப்பா பேசியிருக்க மாட்டாரு. யார் என்னதான் சொன்னாலும் அவரு இதை பண்ணியிருக்க மாட்டாருன்ற சப்போர்ட் மட்டும் எனக்கு போதும். ஏன்னா எங்க அம்மாண்ட இவ்வளோ கெஞ்சி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அம்மா ப்ளீஸ்மான்னு சொல்லி விஜய் சார் வந்ததால ஒரு நம்பிக்கை வந்து அம்மா போன்னு சொன்னாங்க. இப்போ இந்த விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ இந்த கான்ட்ரவர்சி, அப்போத்துலேருந்து அம்மா மறுபடியும் பார்த்தியா நான் இதான் சொன்னார். ஏன்னா அம்மாவுக்கு 70 வயசு ஆயிடுச்சு. அவங்க சொல்லி புரிவிக்க முடியாது. அம்மா ஒரு சிலர் தான் வீடியோ போடுறான், பொதுமக்களுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ப மாட்டாங்கன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வயசானவங்க நம்ம போய் எழுத்தும் பேச முடியாது. ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், இன்னும் எல்லாத்துக்கும் அம்மா 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 அம்மான்னு. அம்மா தானே சார் எனக்கு என்னோட ஃபஸ்ட்டு ரசிகை, எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு குரு, ஃபஸ்ட்டு டீச்சரு, அதுக்கப்புறம் என்னுடைய தெய்வம், என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எல்லாமே என் வாழ்க்கையில் தாய் தாங்க. தாய் இல்லைன்னா நான் இல்லவே இல்லைங்க. நான் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் யாருமே இல்லை. என் தாயுடைய ஆசீர்வாதம்னா நான் வந்து இருக்க முடியாது. நான் பேசினா தாயின்னு வரும், அது வரலன்னா தான் தப்பு. நீங்கள் என்ன எல்லாத்துக்கும் தாய் தாய் தாய், நான் அப்படிதான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.